35 கோடி ரூபாய் பேரம். செந்தில் பாலாஜி தம்பி சிக்கியது இப்படித்தான். பொறிவைத்து பிடித்த ஆதவ் அர்ஜுனா. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது சாதகமாக செயல்பட ஊத்தங்கரை தாவேக்க எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசி கொலை மிரட்டல் விடுத்த புகார் தொடர்பாக சென்னை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு உட்பட மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒட்டுமொத்த சதித்திட்டத்தின் பின்புலமாக திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக் குமாரும் செயல்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள எஃப்ஐஆர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அந்த எஃப்ஐஆரில் திருநாவுக்கரசு என்பவர் கடந்த 26/6/2026 காலை ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு பேசியவர், ஒரு நல்ல விஷயத்திற்காக உங்களுக்கு கால் செய்கிறேன். உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்களை நேரில் வந்து சந்திக்கலாமா என்று திருநாவுக்கரசு கேட்டுள்ளார். அதற்கு இளையராஜா, நான் வெளியூர் போறேன், எதுவாக இருந்தாலும் போனிலேயே சொல்லுங்க என்று கூறியுள்ளார். அதற்கு திருநாவுக்கரசு இணைப்பை துண்டித்துள்ளார். அதே நாள் இரவு மீண்டும் வாட்ஸ்அப் கால் செய்துள்ளார். முக்கிய கட்சியின் மூத்த நிர்வாகி சொல்லித்தான் பேசுகிறேன். நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நாங்கள் சொல்வது போல நடந்து கொண்டால் 35 கோடி ரூபாய் கொடுக்க தயார். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் உங்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது பிடிகொடுக்காமல் நழுவியுள்ளீர்கள். இந்த ஆட்சி 5 வருடங்கள் எல்லாம் நீடிக்காது. எங்கள் தயவு இல்லாமல் இந்த ஆட்சி நிலைக்காது. நான் பேசுவதை யாரிடமும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னால் உங்கள் குடும்பத்தினர் உயிருடன் இருக்க மாட்டார்கள். நீங்கள் ஓகே சொன்னால் நரேன் கிருஷ்ணன், செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சந்திப்பார்கள். மற்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று திருநாவுக்கரசு கூறியதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 7, ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 12, PNS 318 4, PNS 351 2 என மொத்தம் 4 பிரிவுகளில் வழக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 7 என்று பொது வாழ்க்கையில் உள்ளவருக்கு அவரது கடமைகளை செய்வது அல்லது முறையற்ற முறையில் ஒன்றை மேற்கொள்ள ஆதாயம் அளிக்க முயல்வது என்பதாகும். ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 12 என்பது ஊழல் செய்ய தூண்டுதல் என்பதை குறிக்கும். PNS பிரிவு 318 பிரிவு 4 என்பது மோசடிக்கான குற்றமாகும். இந்த பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தின் IPC பிரிவு 420க்கு மாற்றாக தற்போது செயல்பட்டு வருகிறது. அதேபோல PNS பிரிவு 351(2) என்பது கிரிமினல் இன்டிமேஷன் ஆகும். இந்த நிலையில் தாவேக்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்படுகிறது என்கிற தகவல் முன்பே ஆதவ் அர்ஜுனா கவனத்திற்கு சென்றதும் இவர்களை பொறிவைத்து பிடிக்க வேண்டும் என காத்திருந்ததாகவும், அதே போன்று பேரம் பேசியவர்கள் சிக்கிவிட்டார்கள் என்கிறது பனையூர் வட்டாரங்கள்.